நடிக்கிறது இந்தியாக்காரன், இயக்குறது இந்தியாக்காரன், தயாரிக்கிறது இந்தியாக்காரன். ஆனால் இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லாத சினிமாக்கள் தான். ஹாலிவுட் சினிமாக்களில் இவங்க நடிக்கிற கணக்கு அவ்வளோதான். அப்போ இதில் என்ன சிக்கலாகுது அப்படின்னா, மனித உணர்வுகளை கலக்காத எந்த படமும் வெற்றி அடையாது. பொருளாதார ரீதியாக வெற்றி அடையலாமே ஒழிய, காலங்காலத்துக்கு இந்த திருக்குறள் 2000 வருஷமாக நிற்கிறது மாதிரி, என்னைக்கோ எடுத்த ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஒரு பராசக்தி இன்னைக்கு நிற்கிறது மாதிரி, இந்த படங்கள் இருக்கா அப்படின்னா, நமக்கே 3 மாதம் கழிச்சு இப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு தெரியுது. யார் நடிச்சதுப்பா? ரஜினி நடிச்சது. யார் நடிச்சது? விஜய் நடிச்சது. அப்படியா? அப்படின்னு நம்ம அப்படி ஏற்று ஏற கேட்குறமே ஒழிய, இந்த படம் வந்து மனசில் நிற்காத அளவுக்கு முதல்ல கதையை பண்ணுறாங்க. இது இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய அந்த பிரம்மாண்ட இயக்குனர்கள் பண்ணக்கூடிய வேலை. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நிறைய தயாரிப்பாளர்கள் என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி பண்ணா தான் நம்ம நிக்கலாம் போல இருக்குன்னா, அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க நிறைய தயாரிப்பாளர்கள். இதுல வர்ற வேலை தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டத்தை எடுத்த பல தயாரிப்பாளர்கள் ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு சினிமாவே வேண்டாம் சாமின்னு கும்பிட்டுட்டு ஓடுற இடத்துல இன்னைக்கு இருக்காங்க.